கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு இன்று கோவையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியில் எக்வெயின் ட்ரீம்ஸ் ஹார்ஸ் ரைடிங் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றுள்ளனர். இவர்களுக்கு இன்று பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய இப்பயிற்சி மையத்தின் தலைமை செயலதிகாரி சக்தி பாலாஜி கூறுகையில், சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் நம்முடைய கிளப் சார்பில் 10 மாணவர்கள் கலந்து கொண்டு 80% பரிசுகளை வென்றுள்ளனர். இதில் சென்னையில் மாநில அளவிலான போட்டியும் புதுவையில் தேசிய அளவிலான போட்டியாகவும் நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே பல்வேறு குதிரையேற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் கோவையில் 2014ஆம் ஆண்டு முதல் எக்வெயின் ட்ரீம்ஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது. இதில் பயிற்சி பெறும் பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பதக்கங்களை வென்றுள்ளனர். தற்போது 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்று வருகின்ற நிலையில் நடைபெற்று முடிந்த போட்டிகளில் 60 சென்டிமீட்டர் போட்டியில் ஹாசினி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றுள்ளார். 75 சென்டிமீட்டர் மற்றும் 80 சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் போட்டியில் நிதின், தயா மற்றும் மனோஜ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மேலும் ட்ரஸ்ஜேஜில் பிரிவில் நர்த்தன்யா, அதிதேவ் மற்றும் அச்சல் ஆகியோர் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் சிவகுமார் வெற்றி பெற்றார். இதில் முக்கியமாக மாணவி ஹாசினி 2024இல் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் அவர் 2030இல் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொள்ள கடுமையாக பயிற்சி எடுத்து வருகின்றதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஒரு ஈவெண்ட், நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. அதை பற்றின ஒரு ப்ரெஸ் மீட்காக இன்றைக்கி நம்ம கேதர் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ரைடிங் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கே 2014 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வெஸ்டியன் சென்டர் ஃபார் கோயம்புத்தூர் இது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒலிம்பியன், ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா ஏஷியன் குவாலிஃபைட் 2014, அவர் ஏஷியன் பிளேயர் அவர். ஸோ இவங்க 2 பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 6 ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் ஒரு 6 ஹார்சஸ் இருக்குது. அப்புறம் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் நம்ம ஒரு 7 ஹார்சஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். தரோ ப்ரீட்ஸ் ஒரு 25 ஹார்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரைடிங் ஸ்கூலில் வச்சு நம்ம கிட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஈவெண்ட்ஸ் 2 வீக்ஸ் இருந்துச்சு. சென்னை ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு, பாண்டிச்சேரி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் அது. ஸோ 2 ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஈவெண்ட்ஸ் 60 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 130 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்துச்சு. அது போக ட்ரெஸ்ஸாஜ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் அதுவும் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது. அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் த நேஷ்னல்ஸ் இது. ஸோ இப்போ அந்த கிட் பார்த்திங்கன்னா 2030 யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ஷீ இஸ் கெட்டிங் ப்ராக்டிஸ் இப்போது. ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கே டோட்டலாக ஒரு 85 ரைடர்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இவங்க லாங் டேர்மாக பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஸ்பெஷலைஸ்டு இவங்க அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால இதற்கு ஈவெண்ட்ஸுக்காக அவங்க வந்திருக்காங்க. நம்மளில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2 கிட்ஸ் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வரல மெடல் வாங்கினவங்க. நம்மளில் ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸுமே நம்மளுக்கு மெடல் வாங்கியிருக்காங்க போனவங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த ப்ரைஸஸ் நம்ம ரைடிங் ஸ்கூல் கிட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது 2 ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் 2லேயுமே.